ஸோ ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு சாக்ஸ் ரியோ வ்ளாக்ஸ். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். என்னடா நீ எப்போ பாரு வீடியோ வேகமாக போடுறேன் சட்டு நியூ இயர்ஸ் அன்று முடிச்சிடலாம்னு சொல்லி இப்படி இவ்வளோ லேட்டாக வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி இருக்கலாம். அண்ட் சில பல வேலைகள் நடுவில் வந்துட்டு தானே இருக்கும் நண்பர்களே. ஸோ எனிவேஸ் வி ஆர் பேக். ஸோ போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 15 மற்றும் 16 தான் பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 17 மற்றும் 18 தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஆலெக்ஸ் சீசனோட லாஸ்ட் பார்ட் இது தான். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ கேரக்டர் அறிமுகமாகுது நண்பர்களே. ஸோ அதை பார்க்க போகிறீங்க. இருக்கிற 16 சப்ஸ்கிரைபருக்குனால பெல்ட்டை போட வேண்டியதாக இருக்கப்பா. ஓகே நண்பர்களே, ஸோ வளவலன்னு பேசாமல் வாங்க கேம் உள்ளார போகலாம். ஸோ புதிய பரவலர்கள் யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. வாங்க சில கூட்டிங்கன்னா கேம் உள்ளார போகலாம். வந்தாச்சு ஸ்டார்ட் மிஷன். அண்ட் என்ன போட்டிருக்கேன் நண்பர்களே, என்ன போட்டிருக்கேன்னா ட்ரைவ் அப் டு ஆலெக்ஸ் ஹோம். ஸோ அவனோட அப்பார்ட்மெண்ட்டை போகணும். ஸோ டைட்டில் எஸ் போட்டாங்க, த லாஸ்ட் கேஸ். ஸோ இதிலே தெரியும் நம்ம நண்பர்களே, ஆலெக்ஸி பை சொல்லிட்டு போக போகிறாரு. அவரோட வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ புது கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த ரிச்சி தான் வருவான். ரிச்சினா யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு மாஃபியா க்ரைம் லீடர். ஸோ இப்போயே நான் வந்து இப்போ ஸ்பாய்லர் கொடுக்க விரும்பலை, நீங்கள் பாருங்கள் அது என்ன ஆகும் நீங்களே பாருங்கள். எனக்கு லைட்டாக ஸ்டோரி ஞாபகம் வருது. ஸோ இங்கிட்ட ஒரு ரைட்டு திருப்பிலாம். ஸோ ஆலெக்ஸியோட நான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவனை வழி அனுப்பணும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் அதுக்கப்புறம் பார்க்கலாம். வேசிலிக்கு அது என்னாச்சுன்னு தெரில. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 10-11 அவனை வந்து சேஃபாக இருக்குன்னு சொல்லி ஒரு வீட்டில் ட்ராப் பண்ணியிருந்தோம் நண்பர்களே. கில்லர்கிட்ட இருந்தவன் சேஃபாக இருக்கணும்னு என்ன கதைன்னு தெரில. ஸோ பார்க்கணும். ஓகே, இங்கே வழி இருந்துச்சுன்னு நினச்சேன். ஸோ மாட்டிக்கிட்டோம். எப்போ பாரு அந்த குப்பை தொட்டி முட்டிகிட்டே போகிறோம் இல்லையா. ஸோ புது வழி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தேன், கரெக்டாக வந்துருச்சு. எஸ். ஸோ இது சுற்றி வர வண்டி தான் இருக்குது. ஸோ பெட்டி படுக்கையெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஓஹோ. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, ஹலோ ஹவ் ஆர் யூ, வி க்ளோஸ் த கேஸ். அண்ட் வந்து மெட்டீரியல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தானா. ஸோ யூ ஷுட் ரிட்டர்ன் தட் டு ஆஃபீஸ். ஓகே நண்பர்களே. எஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவனோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சாமானெல்லாம் இறக்குறதுக்கு. ஸோ பாருங்கள், நம்ம பின்னாடி லோடு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவன் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் வெற்றிகரமாக நம்ம அந்த கில்லர்லாம் பிடிச்சோம்ல நண்பர்களே, அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சான். ஸோ இந்த ஜாமான் இறக்குறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பாய் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஸோ 1 கிலோமீட்டர் வந்துட்டோம் ஸ்டேஷனுக்கு. ஸோ அப்படியே சுற்றி போனோம். எஸ், நம்ம வண்டி நிறைய பொல்யூஷன் விடுது நண்பர்களே. அது என்ன தான் பண்ணாலும் சரி பண்ண முடியல. ஸோ ஓகே, வேறு பேச்சு வேணாம். ஸோ லெஃப்ட்டுக்கு வந்தாச்சு, இங்கே தான். ஓகே, நிறுத்திடலாம். ஓகே, என்ன சொன்னால், இட்ஸ் லுக்ஸ் லைக் யூ ஆர் ஹியர், பை த வே யூ கேன் கங்க்ராச்சுலேட் மீ. அவர் வந்து ப்ரொமோட் ஆகிட்டாரா நண்பர்களே. ஸோ திஸ் வாஸ் மை லாஸ்ட் கேஸ். நோ ஐ வில் பி டூயிங் அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஜாப். Yes, about the robbery, the friend I asked for help found someone information. The cargo you were carrying was intended man named Richie. பாருங்கள் நண்பர்களே, இவன் அந்த மாஃபியா, இவன் வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் கிரிமினலாக நண்பர்களே. ஸோ இங்கே இன்ட்ரோ, புது கேரக்டரோட இன்ட்ரோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ டிரைவர் வந்து நல்லபடியாக ஆகிட்டானா. ஸோ உன்னோட வேலை நீ தேவையில்லை, உன்னோட வேலை நீ பார்த்துக்கோ, குட் லக், பாய், டேக் கேர் ஆன் த ரோடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். டேக்காப்பா. ஸோ ரிச்சி வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட இன்ட்ரோ இப்போ கொடுத்துருந்தான் நம்மளோட ஆலெக்ஸி. ஸோ போன எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு பேக் மூலியமாக மாஃபியா வந்து நம்மளை பிளாக் பண்ணி மாட்டியிருப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரிச்சியோட ஆளுங்க தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களே, இப்போ என்ன போட்டிருக்குன்னா ப்ரைபு. ஸோ நீங்கள் வந்து ஆலெக்ஸிக்கு லஞ்சம் கொடுத்து உங்கள் மேலே, உங்கள் கார் மேலே இருக்க எல்லா ஃபைனையும் உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பவர். ஸோ ஒவ்வொரு ஸ்டோரி முடிக்க உங்களுக்கு வந்து பவர் வரும் நண்பர்களே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஏ பாயிண்ட்டு மறைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், வி பாயிண்ட் வந்துருச்சு. அதான் நம்ம திருப்பி வேசிலிகிட்ட போகணும். பாருங்கள், சுற்றி நின்ற ஊரே பார்க்க. ஏன் இந்த சாங்னா வந்து பார்த்திங்கன்னா, திருப்பி நம்ம பல மாதங்கள் கழித்து நம்ம வீட்டுக்கு வரோம். ஸோ அப்படியே ஹாப்பியாக வரனால மழையும் பெய்யுது. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. வீட்டுக்கு சந்தோஷமெல்லாம் வர முடியாது, ஏன்னா கரண்ட் பில்லாம் வச்சுருப்பாங்க, மெயில் பாக்ஸில் சுருகி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், இருந்தாலும் பில்லை போடுற வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வர்றது ஏதோ ஆனந்தமாக தான் இருக்குது. ஸோ ஹீரோக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். கேம் விளாட்ற நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த கேமில் வாழ்கிற அவருக்கு எப்படி இருக்கும். ஸோ இந்த இருக்கிற அவங்களுக்கு கேரேஜ், வண்டி உள்ளே போட்டுடலாம். திறப்பா தம்பி. ஸோ திறந்துட்டான். ஆனால் போக மாட்டேங்குது, போயிடுச்சு. ஓகே, நிறுத்திடலாம். ரிவர்ஸ். ஓகே, ஸ்டாப்.
வண்டி ஆஃப் பண்ணிடலாம், இறங்கிடலாம். ஸோ வந்தாச்சு. செக்யூ மெயில் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நண்பர்களே. ஸோ கரண்ட்டு பில்லு, ஹீட்டிங், அது இதுன்னு சொல்லி மெயின்டெனன்ஸ்லாம் சேர்த்து 1808 ருபீஸ் ஸோ பே பண்ணிட்டோம். நம்ம எதுவும் டிப்ட்டு வேணாம். ஸோ அப்பாடா வீட்டுக்கு வரலாம். அண்ட் நம்ம ஒரு விஷயத்தை அடக்கி வச்சுருந்தோம், அதை ரிலீவ் பண்ணிடலாம். சின்ன பசங்களாம் கண்ணை மூடிக்கோங்க. சரி விட்டுங்க, இதெல்லாம் நேச்சுரல் காஸ். அண்ட் விவசாய நிலம் வாரேவா எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ இவ்வளோ வளர்ந்துருக்கா பாருங்கள் நண்பர்களே. நான் விதை வச்சு போயிட்டுருந்தேன், இப்போ பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் அ மிஷன். ஸோ நண்பர்களே எபிசோட் 18 ஆரம்பம். ஸோ நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. ஸோ விசிட் வேசிலி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ திருப்பி இவன்ட்ட வில்லங்க இருக்கா இல்லையான்னு தெரில. ஃப்ரெண்டுனாலே வில்லங்க தானே நண்பர்களே. ஸோ என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் மிஷன் வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ போகலாம். ஓகே போட்டானுங்க டைட்டில் கல்ச்சுரல் லேசர். நார்மலாக தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ வில்லங்க இருக்கிற மாதிரி தெரில. ஸோ நார்மலாக தான் இருக்கும். ஐயன் எங்கே இருக்கான்? ஓகே எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, வாங்க உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, எப்படி இருக்க நீ? நான் இங்கேயே இருந்து போர் அடிக்குது, டிவிலாம் பார்த்து சங்கடமாக போச்சு இத்தனை நாளா. அண்ட் அவன் என்ன சொல்கிறான்னா, வா நம்ம எங்கேயா வெளியே போகலாம், ஒரு பாருக்கு போகலாம், வா நீயும் அலெக்ஸியோட எப்படி வேலை பார்த்தேன்னு சொல்லு அப்படின்றான். ஸோ இந்த வீடு உங்களுக்கு எங்கேயோ ஃப்ளாஷ் ஆகுதா நண்பர்களே. ஸோ வீடியோ பார்க்காதவங்க பழைய எபிசோடை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த வீட்டில் தான் நம்ம வந்து வேசிலி சேஃபாக இருக்குன்னு ட்ராப் பண்ணிடலாம் நண்பர்களே. அண்ட் ஓகே இங்கே இருக்குது. ஸோ கிளம்பிட்டுருக்கோம் நண்பர்களே. ஸோ அதுதான் வந்து மேட்ரு. ஸோ அந்த வீட்டிலேருந்து இப்போ தான் அவனை வந்து பார்க்குறோம் நம்ம. ஸோ எபிசோடு 18. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா பாருக்கு. ஸோ பாருக்கு போயிட்டு அப்படியே நம்ம என்னென்னலாம் அலெக்ஸியோட வேலை பார்த்தோன்றதை ஐயன்ட்ட சொல்லணுமா. ஸோ ஐயன் வந்து டிவி பார்த்து போர் அடிச்சிருச்சான். நம்ம என்னென்ன நாயாக அலந்தது தெரியுது, நம்ம பாடாப்பட்டு இருந்தோம் அந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு. நல்லா டிவியை பார்த்துட்டு போர் அடிக்கிறான். சாரி ஃபார் ஃபார்வர்ட்ஸ் நண்பர்களே. தப்பு ஓகே பீட் போட்டு மறைச்சிடுறேன். ஓகே அண்ட் எனிவேஸ் சாரி. அண்ட் அதாச்சும் 4 கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த இது. ஓ என்ன ட்ரிப்டா, நம்மளாம் ஜிபே ட்ரிப்ட் அடிக்கிறாங்க. அந்த கார் நல்லா இது க்யூட்டாக இருக்குது அந்த கார் ஆக்சுவலி. இந்த கேமில் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காரை தவிர மற்ற எல்லா காரும் ஓட்டுற மாதிரி நம்ம விலைக்கு வாங்கி ஓட்டுற மாதிரி இருந்துச்சா நல்லாயிருக்கும். இந்த ஒரு காரையும் ஓட்டுறது போர் இருக்காதா. ஸோ மற்ற கார்லாம் நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த கேம் நடமும் மற்ற கார் நீங்கள் பார்க்கும்போது டெம்ட் ஆகும். அதெல்லாம் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. இந்த மாஃபியா வச்சுருக்க கார்லாம் பார்க்குறதுக்கு செம்ம ஸ்டைலிஷாக இருக்கும், அது சவுண்டு சூப்பராக இருக்கும். அந்த காரில் ஓட்டுற மாதிரி இருக்கும், நல்லா தான் நம்மளுக்கு. இந்த நம்மளோட யூஎஸ்ஏ அண்டர் மட்டும்தான் ஓட்டுற மாதிரி. ஸோ அதுதானே இந்த கேமோட பேர். அந்த கார் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துடலாம். இதை தான் அந்த பாருக்கு வந்துட்டோம். ஓ எஸ் ஓகே க்ரீன் மார்க். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சான். அண்ட் இந்த பார் வந்து 11 மணி இருக்க பண்ணியிருக்குமா. ஸோ பப்புக்கு போகலான்றான். பப்புக்கு போகலாம், அங்கே டீனேஜர்ஸ்லாம் நிறையா இருப்பாங்க. ஷல் வி கோ அப்படின்னு கேட்குறான். ஆவலான் கிளப்பா நண்பர்களே. ஓ அட்டா பாவி சரக்கு ஊற்றி கொடுத்துட்டான். பண்ணா இவனோட இனிமேல் சேரவே கூடாது நண்பர்களே. சரக்கு ஊற்றி கொடுத்துட்டான் பாவி. இப்போ தான் வில்லங்கமே ஸ்டார்ட்டு. நம்ம காரை ஒழுங்காகவே கண்ட்ரோல் பண்ண முடியாது. லெஃப்ட்டு திருப்பினா ரைட்டு போகும், ரைட்டு திருப்பினா லெஃப்ட்டு போகும். இங்கே பாருங்கள் கண்ட்ரோல் லூஸ் ஆகுது. ஓ 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 போச்சு. ஓ இப்படி தான் நண்பர்களே. ஸோ நீங்கள் ட்ரிங்க் ஆகிருந்தீங்கனாலே காரை ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக வச்சுக்கோங்க. ஸோ கார் எதிரில் ஏதாவது வேறு கார்லாம் வந்துச்சுன்னா பிரேக்கை போட்டுருந்தா தான் நல்லது. பாருங்கள் கண்ட்ரோல் சூப்பராக லூஸ் ஆகுது. பாருங்கள் அங்கிட்டு பாரு போர்டுக்கெலாம் போகுது. ஸோ குடிச்சிட்டாலே தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஸ்பீடோமீட்டர் கீழே இருக்க அந்த ரெட் மார்க், அந்த சரக்கு மாதிரி ஒரு மார்க் இருக்குல்லையே, அது குறையிற வரைக்கும் உங்களுக்கு போதை இறங்காது. ஸோ நீ என்ன தான் செத்தேன் அப்பா அடி. ஓகே இவனோட இருந்தாலே பிரச்சனை தான் நண்பர்களே. ஸோ என்ன இல்லைங்கன்னு தெரில. சரக்கை வேறு ஊற்றி கொடுத்துட்டாங்க, நைட்டு வேறு ஆயிடுச்சு. ஸோ போயிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம் நண்பர்களே. மோதனா மிஷன் ஃபெயிலில் நண்பர்களே. மோதி உங்கள் கார் கவுந்துச்சுன்னா மிஷன் ஃபெயிலு. ஸோ நீங்கள் அதை வந்து ஒன்று பார்த்துக்கணும். பாருங்கள் எங்கேயோ போயிட்டு வண்டியும் கண்ட்ரோல்லே இல்லை. ஆக்சிலேட்டர் மட்டும் தர, ஸ்டேரிங் அதுவாக திரும்புகிற மாதிரி தான் இருக்குது.
எனிவேஸ் ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரிங்க்டாக இருந்தீங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்குது. ஸ்டேரிங்கை கையிலே பிடிச்சிக்கோங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாபுல் ஆகாது. கையிலே பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்டேரிங்கை விட்டுறாதீங்க, கையிலே பிடிச்சிக்கோங்க. கையிலேனா அந்த விரலுக்கு நடுவில் இருக்க பாருங்கள். எப்பா எப்பட்றா இந்த பக்கம் வந்துச்சு. போதும் போதும் போதும், ரிவர்ஸ் எடுத்துடலாம். மாட்டிக்கிச்சு. ஓகே நண்பர்களே, ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டோம் நண்பர்களே. அண்ட் ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு. திருப்பிடலாம். ஓகே, ஸ்மூத்தான். ஓகே. ஓ ஓ ஓ ஓ ஓ கண்ட்ரோல் பயங்கரம் பாடே தம்பி. ஸோ வந்துட்டுருக்கோம். ஸோ வந்தாச்சு. என்னது, ஒரு பொண்ணு இருக்கா. ஷி நீட்ஸ் ஹெல்ப் வித் ஹர் கார். ஆட பாவி, அந்த பொண்ணு எதோ நிற்கிறா. ஸோ நண்பர்களே, இங்கே வந்துட்டோம். கார் போக குப்பு குப்புன்னு அடிக்குது. இன்னும் நம்ம மக்கில் தான் இருக்கோம். ஸோ ஸ்டார்ட் டு டாக். அவன் என்ன சொல்ல, தேங்க்யூ ஃபார் ஸ்டாப்பிங். அண்ட் அவள் கார் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பிரேக் டவுன் ஆயிருப்பான். ஃபர்கிவ் மீ, ஐ ஹேவ் நத்திங் டு டூ வித் இட். ஐ வாஸ் அ த்ரெட்டன்டா. ஏய், 2 பேரும் படுக்க போட்டேன். யார்? மாஃபியா லெவல் ஃபைட்டர். என்னை எவ்வளோ அடித்தாலும் லைஃப் வேறு குறைய மாட்டேங்க நண்பர்களே. ஸோ ஓகே, ரிச்சியோட ஆளாக தான் இருப்பான் நான் அநேகமாக. ஓ ஷிட், யார் எவ்வளோ அடித்தாலும் சாக மாட்டான். என்னது, என்னாச்சு? கப்பாத்தா. ஓ அடங்கப்பத்தா. நண்பர்களே, இவன் தான் ரிச்சி. ஸோ வா, கார் நல்லா இருக்கு. ஓகே ஓகே, எனிவேஸ் இவன் தான் ரிச்சி நண்பர்களே. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, ஓ யார் அவேக், நீ எதுக்கு உயிரோட இருக்கேன்னா என்னோட ஷிப்மெண்ட் வந்து ஒன்றை தான் இருக்குது அப்படின்றான். நீ யாருன்னு கேட்குறதுக்கு நான் வந்து என்ன சொல்கிறான், பிலீவ் யூ ஹேவன்ட் ரியலைஸ் டு டீலிங் வித். அவன் என்ன சொல்கிறான்னா, உன்னோட போல்டு கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபஸ்ட்டு நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி செஞ்சேன்னா உயிரோடு இருக்கலாம். ஸோ நீ எனக்கு வந்து திருப்பி பே பண்ணணும் அப்படின்றான். அதுக்கப்புறம் ஸோ யூ ஒர்க் ஃபார் மீ. ஸோ அவனுக்கு நான் டிரைவராக வேலை பார்க்கணும். இந்த காரை வச்சு நீ இருக்க செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போலீஸ் ஹெல்ப் பண்ணலாம் மட்டும் எனக்கு அதான் அவன் ஃப்ரெண்டோட உயிர் இருக்க கையில் அடிச்சு சொல்லி மிரட்டுறான். அட பாவி வேசிலி, இவன் கூட வந்தாலு கொண்டாடி. ஸோ மிசன் ஃபாஸ்ட்டு வேசியை தூக்கிட்டு போயிட்டான். அசையாத மரம் ஒன்று வீங்கது கீழே. வேசிலின் வந்துட்டாலே நம்மளுக்கு வில்லங்க தான் நண்பர்களே. ஸோ முடிஞ்சிருச்சு எபிசோட் 17 மற்றும் 18. அடுத்தது 19 மற்றும் 20 தான் பார்ப்பீங்க. ஸோ இவன் தான் ரிச்சி. ஸோ இனிமேலேருந்து ஆலெக்ஸிக்கு நம்ம எடுபடி வேலை பார்த்தோம்ல, இப்போ வந்து ரிச்சிக்கு எடுபடி வேலை பார்ப்போம். ஸோ அவன் சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செய்வோம். அதாவது அந்த கடத்தல் வேலைலாம் பண்ண சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஃபியானாலே அதுதானே நண்பர்களே வேலையே. ஸோ நம்மளால் இப்போ இன்னும் பண்ண முடியாது. ஏன்னா வேசிலோட உயிர் அவனோட கையில் இருக்குது. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ செம ட்விஸ்ட்டு. ஸோ வேறு லெவலில் போச்சு. ஸோ இவன் தான் வேசிலி. வேசிலின்ற ஷூ ஆய் வளமுதே. ஸோ இவன் தான் நண்பர்களே ரிச்சி, இந்த மாஃபியா. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வீடியோட முடிவு கொண்டோம். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறதா நண்பர்களே, நம்ம வீடியோ பின்னாடி செம ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களே. அண்ட் vloggings சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்டா விளாக் பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லி வண்டையாக கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் எனக்கு பதில் இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளாகிங்க்குன்னு ரெடி ஆகலை. ஸோ என்னோடய விளாகிங்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அவ்வளோ ஆத்திரமாக இருந்துச்சுன்னா, பார்க்கணும் இவன் எப்படி தான் விளாக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஸோ பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஒரு ட்ரெய்லர் மாதிரி இன்ஸ்டாகிராமில் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹைலைட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டாகிராம் ஐடி எங்களுக்கு எப்படா தெரியும் கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி போடுற நண்பர்களே, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இருக்க அந்த ஹைலைட்ஸை பாருங்கள், உங்களுக்கு அப்போ தெரிய வரும் நண்பர்களே. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை நான் உங்கள் சகோதரன் சாய் எக்ஸ்ட்ரீ vlogs. பை பை guys, have a nice day.